இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் அப்படின்றது என்னன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இனோவேஷன் செல் எம்ஐசி அப்படின்றது என்னன்னா ஒரு 6 years பேக் இந்த கவுன்சிலை வந்து எல்லா காலேஜஸ்க்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொன்னாங்க. இவங்களோட ஜாப் என்னன்னா கேம்பஸ் டு கமர்ஷியலைசேஷன் அப்படின்னா என்ன, கேம்பஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்க இன்னோவேட்டிவ் ஐடியாஸை கெட் பண்ணி அதை கமர்ஷியலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டா மாற்றி அதை ஒரு ஸ்டார்ட் அப்பா மாற்ற வரைக்கும் சப்போர்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ், conducting workshops, conducting seminars, conducting ideation, conducting various boot camps. அதுக்கப்புறம் they are giving financial support, mentorship support and pattern building பண்றது. இந்த சப்போர்ட்ஸ் தான் they are giving this IAC. ஓகேவா? So the IAC ஓட one of the activity வந்து ideation of பண்ண சொல்லிருது. ஓகேவா? ஆக்சுவலா இதுலயும் இந்த ஐடியேஷன்ல ஒரு 4 லீவ் 5 லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ஸ்மால் இந்தியா ஆக்ட் தான் வேற. இப்போ அந்த ஐடியேஷன் டீம்ல நம்ம ஒரு 4 ஐடியாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நான் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். அதை எனக்கு ஒரு பேராகிராஃபா எழுதிட்டு வந்து நீ என்ன வந்து ரீட் பண்ணு. ஓகேவா? ஸோ எவ்வளோ என்ன பண்றாங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா more than 16,000 students throughout the India they give the financial support and mentorship support. I'm not talking about small India. That is separate. இந்த ஐடியா வந்துச்சு இல்லை, ஐடியேஷன் பண்ணில அந்த ஐடியேஷனோட ப்ரீஃப் சம்மரியை நம்ம ஐஐசி போர்ட்டல்ல நீ அப்லோட் பண்ணீங்கன்னா அதை எவாலுவேட் பண்ணி திரும்பவும் என்ன பண்ண போறோம்னா they are going to decide உன்னோட ஓன் ஐடியாஸ் நீ என்ன அதுக்கு மினிமம் 1.6 lakhs வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து யாராவது எழுதிக்கணும்னா ஃபேக்கல்டியா நானும் பண்ணலாம், நீயும் பண்ணலாம். இந்த வருஷம் முடிஞ்சாதான் கிடையாது, நீ அதுவுமே அதான் இலக்கிய படம் புரியுதா? ஸோ அது மாதிரி மெட்டர்ஷிப் சப்போர்ட் இதை போய் எங்க அது ப்ராடக்டா மாற்றுறதுக்கு எங்க அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஏன் இருக்குது. ஸோ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் கியர் ஓடிக்கலாம் பண்றேன் அப்படின்னா இப்போ ஒரு சென்னை இந்தியாஸ் அப்படிங்கிற ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட கொடுக்குறாங்க. இதை கொண்டு ஒரு சாஃப்ட்வேர்ல வருது அப்படின்னா அதோட எக்ஸ்பர்ட் எங்க இருக்காங்க, எந்த கம்பெனியில் இருக்காங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி மெட்டாஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐடியாவை அப்படியே வச்சுக்கோ. 31st அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு டைம் சொல்றேன். யாராவது ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிகிரி ஒருத்தர் வந்து என்ன மீட் பண்ணு எங்கேயும் நான் இந்த போர்ட்டலில் இது அப்லோட் பண்ணி தரேன். வித்தின் ஒரு 25 டேஸ்ல ரிசல்ட்னா காஸ்ட் செலக்டட் ஆகுறது கூட வராது. இன்னும் என்ன வரும்னா இந்த ப்ராப்ளத்துல இந்த சொல்யூஷன்ல இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, இதை டிஃபைன் பண்ணி எடுத்துவான்னு சொல்லுவோம். அதுவும் தெரிவித்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திரும்பவும் அதை நீங்க உங்களுக்கு ஓகே தான் விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவாங்க, இது ஓகே செலக்டட்லாம் செலக்டட் அப்படிங்கிற இதெல்லாம் இதுல வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிட்டு இட்ஸ் ஒர்க்கிங் ஒன் அப்படின்னு தேர் சம் கமெண்ட்ஸ். ஸோ அதனால என்ன பண்றாரு, அதை பற்றி உங்களோட ப்ராப்ளத்தை பற்றி பவர் பாயிண்ட் எனக்கு தேவை ஒரு 1 paragraph பிரீஃப் சம்மரியா இருக்கு. அதை எடுத்து எவ்வளோ வருஷம் மட்டும் நம்ம காலேஜ்லேருந்து முன்னாடி ஐடியாஸ் அமைப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால 6 ஐடியாஸ் தான் செலக்ட் ஆயிடுச்சு. அது மினிமம் 1.5 மினிட். ஓகேவா? ஸோ அதனால நான் ஒரு டைம் சொல்றேன். அந்த ஏதோ ஒரு பேராகிராஃப் மட்டும் எழுதி வச்சுக்கோ. யூ கேன் கமெண்ட் மீட் மீ அண்ட் ஐ ரீட் யூ. அது ஜஸ்ட் ஒரு 2 weeks தான் பெரிய ஓகே கிடையாது. அது ஜஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன காலேஜ் கூடவே அதுக்கு வந்து மெயின்ஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எழுதி வச்சுக்கோ. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஐஇசி. இது இன்னும் என்ன இதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்காங்க. மேலே என்ன போட்டுருப்பாரு, ஏடிஎல் போட்டுட்டா அந்த எழுதிருக்காங்க. ஏடிஎல்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ். அட்டல் டிங்கரிங் லேப்ஸ். இந்த லேப்ஸ் எல்லாம் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா நியர்பை ஸ்கூல்ஸ்ல எஸ்டாப்ளிஷ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ நீங்க அறிமுகம் பண்றதையோ அபிவிருத்தியோ மைண்டியத்தை வந்து அதை மாற்றி ஒரு ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணி ஒரு நெட்வொர்க்ல சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது பெரிய விஷயம் நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்ன, அறிமுகம் ஆசிரியர்களா நாட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு யூடியூப்லையோ விக்கிபீடியாலையோ போய் அறிமுகம் ஆசிரியர் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கனடால ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அறிமுகம், இந்த கிட் ரெடிமேட் கிட். ஓகேவா? பட் நம்ம ஸ்டில் வந்து காலேஜ் லெவல்ஸ்ல அதை யூஸ் பண்ணி இன்னமும் அதை நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிருக்கோம். ஒரு
ஒரு டவுன்லோட் பண்ணுறதோ சரி அதை ப்ரோக்ராம் எழுதுறதோ சரி அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வி ஆர் டூயிங். பட் நம்ம கவர்மெண்டோட இந்தியாவோட இனிஷியேட்டிவ் என்னன்னா ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் ஸ்கூல் லெவல்ஸ்லேயே இதை வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுங்க. அதுக்காக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அந்த 25 lakh rupees பணமாக கொடுக்கல. இடத்த மட்டும் அறிஞ்சிருக்காங்க. நீங்கள் ஒரு இடம் வந்து கரெக்டாக வச்சுக்கோ. அந்த இடத்துல போயிட்டு அவங்களே கொண்டாந்து ஒரு பிடி கம்ப்யூட்டர், கிட்ஸு, சென்சார்ஸு, ஒரு மீட்டர் எல்லாத்தையும் கொண்டாந்து செட்டப்பாக கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. ரொபாட்டிக்ஸோட ரொபாட்டிக்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம நியர்பை ஸ்கூல்ஸ் எங்கெங்க இருக்குன்னா எலிசன் ஸ்கூல், சிதம்பரத்தில் எலிசன் ஸ்கூல், அண்ணா ஸ்கூல், புவனகிரி, லால்பேட்டை, அவங்க ரொம்ப ஸ்கூல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் அவங்க எல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இது பற்றி ரொம்ப தெரியாது. அவங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது. பிசிக்ஸ் டீச்சர் வேணால் அவங்க அதை பற்றி தெரிஞ்சது. பயாலஜி டீச்சருக்கோ, சுவாலஜி டீச்சர் பாட்டிக்கோ, தமிழ் பற்றி டீச்சர் பற்றி தெரியுமா, அதிகமாக என்ன கம்ப்யூட்டர்லாம் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோஸில் என்ன சொல்ல வராங்கன்னா இதை மாதிரியான அடல்ட் இன்டெலிஜென்ட் லேப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்க ஆஸ் ஃபேக்கல்டி ஆஸ் வெல் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கூல்ஸ் சொல்லி மாட்டியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்கள் 2 சென்சார் அங்கே இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, 2 ஒரு கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறேன்னா நீ என்னோட நீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி புரியுங்க. அதுதான் நீங்கள் இப்போதான் சொல்றது என்னன்னா மென்டர்ஷிப் இன்கேஜ் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு போகிறேன். ஒரு ஐஐசி எவரி ஐஐசி நான் இருக்குன்னா நம்ம ஆக்சுவலாக ஐஐசியோட கோஆர்டினேட்டர் நான் தான் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம யூனிவர்சிட்டியில் இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் இருக்கு, அதோட கோஆர்டினேட்டர் நான் தான். நம்ம 3 ஸ்கூல்ஸ் வந்து மினிமம் நம்ம அடாப்ட் பண்ணிடுவோம். நம்மளோட அடாப்டட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம எலிசன் ஸ்கூல், அண்ணா ஸ்கூல், அந்த நார்மலே கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கே போயிட்டு யூ கேன் டீச் டு த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்னா என்ன? இதுக்கு நான் போயிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்களும் பண்ணலாம், ஓகேவா? என்னோட வரான்னு வச்சுக்கேன், இந்த பையன் வரான்னா ஸோ இது உனக்கு அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா இதுக்காக உங்கள் டீச்சர்ஸ்லாம் நடத்த முடியாது. பட் நீங்கள் பண்ணி வச்சுங்க, உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுறதோ ஒன்றுமே கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருந்து அண்ணன் வந்து அக்கா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் இதோட மோட்டிவ். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவங்க 1.5 hours இதை they will just go to activities of love, exposure, visibility, training and boot camps, and challenges, all the challenges and competition. I just wanted to have நம்ம participate with the CH junior edition ஒன்று அதிகாரம் வந்து ஸ்கூல்ஸ் பாரு அவங்க எங்கேயும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாரு, ஓகேவா? இப்போ இருக்க பசங்க அவன் காலேஜ் போகிறவங்க 5 to 6 இயர்ஸ் கழிச்சு இப்போ நம்ம எதெல்லாம் என்ன பார்த்துக்கணும் அதெல்லாம் அப்டேட்டட் ஆகிடும். நான் என்ன சொல்லுவோம், ஸ்கூலே பார்க்குறேன் சார் சொல்லுவோம். இந்த சாலையை பற்றி அவங்களுக்கு நான் சொல்லணும் அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ரூரல் சைடில் இருக்கோம். நம்ம ஸ்கூல்ஸ்லாம் என்ன சொன்னால் நான் சொன்னால் தான் தெரியும். இப்போ சிட்டி சைட்ஸில் வெள்ளப்பாடியில் வரவங்க ஸ்கூல்ஸ்லாம் என்ன சார் நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துருக்கேன் சார் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ரீஜனல் மீட் அப்பாயின்மெண்ட் லாஸ்ட் இயர் போயிருக்கோம். நம்ம யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் அந்த கோயிலுக்குள்ள கோயம்புத்தூரை சுற்றி ஒரு 35 ஸ்கூலில் குட்டி குட்டியாக எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா நீ பண்ணுற ப்ராஜெக்ட் ஐடியாலாம் வந்து யாரோ ஒரு ஹெல்ப் கூட பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்துடுவேன். பட் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் இருக்கு பாரு. 6th standard 7th standard 8th standard ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க குறையா சொல்லுவேன், நம்மளோட ஒரு சொல்ல அடாப்ட் பண்ணோம், ஓகேவா? அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்போஷர் யோசிப்பார். அங்கேயே அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக ஹெல்ப்போட பண்ணலாம், அது வேற விஷயம். பட் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, அவனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சு, ஓகேவா? இங்கே வரக்குள்ள இன்னும் ஒரு ஸ்டெப் ஏன்னா பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஒரு ஸ்லோ ரெவல்யூஷன் தான். இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் 2 நாள் வந்துடுது, ஓகேவா? என்ன இன்ஃபர்மேஷன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாருமே ஒரு படிச்சிட்டோம். ஒரு 98% நம்ம எஜுகேட்டட் ஆகிடும். இதுக்கு ரீசன் வந்து ஒரு நம்ம நிறைய கதை தான் பார்க்கணும். ஒரு 30 இயர்ஸ் பேக் வந்து காமராஜர் வந்து ஒவ்வொரு வில்லேஜஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. யோசிச்சு பாருங்க, அப்படி ஸ்கூலே ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோ, வில்லேஜில் இருக்கலாம் படிக்க வச்சு பண்ண முடியா? என்ன சொல்லிப்பாங்க, முக்கியமாக கேர்ள்ஸ்லாம் படிக்க போவாங்க. நிறைய படத்தை பார்க்குறோம், ஸ்டில் வந்து நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்க்குறோம். என்ன சொல்லுவாங்க, இப்போ இதெல்லாம் போடுவோம் போனோமா, கேர்ள்ஸ் இவ்வளோ நிச்சயமாக படிச்சிருந்தாங்க. இவ்வளோ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. நான் பாலிடிக்ஸ் பேச வரல. இப்போ நான் ஒரு சிஎமோட ஒரு இதில் புதுமை பெண்ணு வருது, ஓகேவா? 4,000 rupees கொடுக்குறாங்க. அது ஒரு 20%
2 ரூபா கூட இருக்கலாம். மீதி 80% அவங்க ஒரு பெரிய விஷயம் தான். 1000 rupees வாங்கி படிக்க வராங்க. உங்களுக்கும் உண்டு, வாய்ஸ்க்கும் உண்டு, தமிழ் சொல்லுறதுக்கெல்லாம் உண்டு. ஸோ இதோட இம்பாக்ட் இன்னைக்கே தெரியாது. இன்னும் ஒரு 5 years கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஹையர் எஜுகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டோட நம்ம ரொம்ப ஹையரா இருக்கும். நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? இதோட எடுத்து பண்ணுவீங்க. நீங்க இங்க இருக்க போறீங்க, பசங்க என்ன பண்ணுவீங்க? நான் பிஜி போறீங்க, ரிசர்ச் போறீங்க. ஸ்கோரோட இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் தான் இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு எடுத்துருக்கு. புரியுதா? நான் சொன்னேன்ல, நான் இங்கே ஒரு 10% தான் நான் சொல்லியிருக்கேன். கேட்டுட்டாங்க இதோட 10% நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னா, ஏரியல் ஸ்கூல்ஸ்க்கு நீங்க என்னென்னலாம் ஆஸ் ஏ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி நீங்க என்னென்னலாம் மென்டார்ஷிப் சப்போர்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ், எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வீடியோ. புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இதுல இன்ட்ரெஸ்டா இருந்தா வாலண்டியரா நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் இங்க ஓடி ஓகேவா நான் எப்படி சர்டிஃபிகேட் ஆகும் ஓகேவா நான் நியர்பை ஸ்கூல்ஸ்க்கு எப்படி வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் நான் போவேன். அப்படின்னா ஸ்கூல் எடிசன் ஸ்கூல் அங்கே நம்ம அன்னைக்கு அங்கே போய் என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்றது முதல்ல உனக்கு டெலிவரி சொல்ல போகும். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. நீங்க என்னோட பார்த்தீங்கன்னா யூ கேன் டீச் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி பசங்க எல்லாருமே 5th standard 6th standard படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்க அவங்க மொபைல்ல இதுக்கு ஏடிஎம் மென்டாரா இருக்கு அப்படின்னா நீ வந்து இப்பவே நீ ஒரு மென்டாரா இருக்க அப்படின்னு சொல்றது வச்சுக்கோ. அது ஒரு பாயிண்ட் ஓகே. இதை போய் நான் சும்மா வைக்க போறது அது பண்றது எனக்கு சார் பேச சொல்லுங்க. இதெல்லாம் நீ பண்ணினா என்ன பண்ணலாம்? நீ ஒரு இன்டர்வியூ எதுக்கோ பேச போறது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் அங்க போய் நான் இந்த பொண்ணு கூப்பிடுறேன் அந்த பையனை கூப்பிடுறேன் இருந்து பேசினா ஏன் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறான்? ஏதோ ஒரு இது இதே கொஞ்சம் குட்டி பசங்க பேசுறது அது இது வராது. யோசிச்சு பாருங்க. நீ நல்லா பேசுறது ஒரு கதை சொல்லுவ நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறக்கி வந்து பேசுவோம். ஒரு 10 தடவை பேசி 11ஆவது தடவைக்கு வரது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்போம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ யாராவது இதை நான் வந்து பிடிச்சிட்டு நீ வாப்பா தம்பி நீ வா அப்படின்னு நான் பிடிச்சிட்டு போக முடியாது. இது நீங்க 8 செமஸ்டர் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண போறேன் எல்லாம் இருக்க போறேன். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே ட்ராவல் பண்ண போறேன். ஸோ இது வந்து அஃபிஷியலாக பண்ணணும். ஸோ யூ கேன் கீப் இட் கெட் ஓடி ஓகேவா? இதுவும் ஒரு டே ஓடிங் ரிசல்ட் கிளாஸ் நிறைய வீடியோஸ் தான் இருக்கு ஓகேவா? இந்த மாசத்துல ஒரு 50 days ஒரு 2 hours 3 hours கிளாஸ் கட் பண்றது ரொம்ப பெருசா இருக்கு. பட் அதான் நான் இவன் லேர்னிங் ரைட்டர் நீ ஃப்ரீ டைம்ஸ் அது அக்காலிட்டு நீங்க 3 பேர் வரா ஒரு 8 ஃபீட் அக்காலிட்டு பிளான் ஆகும். அந்த போனால சில நாள் வந்து லேப் ரெண்டு கிளாஸ் போட்டு தான் இருக்கும். இது பிளான் இது யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு யூ கேன் கான்டாக்ட் மீ ஆர் யூ கேன் கான்டாக்ட் ஓகேவா? அதான் போகும்போது யூ கேன் கான்டாக்ட். இதுதான் 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்றது ஸ்மார்ட்டியாக நான் ரெண்டாவது சொல்றது ஏடிஎம் ஸ்கூலை பற்றி ஓகேவா? மூணாவது சொல்றது ஒரு ஐடியேஷனோட அது வந்து பெஸ்ட்டோ ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் அல்லது மறந்து என்னோட எய்ம் என்ன இந்த ஐடியாஸ் தான் மேக் பண்ணுறதுக்காக இந்த ஐடியேஷன் நான் சொன்னேன் ஓகேவா? ஸோ அந்த ஐடியேஷன் யூ கேன் யூஸ் 8 tools ஆல்சோ டு மேக் இட் ஆஸ் அ கரெக்டர் ஓகேவா? அதை எடுத்துட்டு நீ வச்சுக்கோ. நான் ஏப்ரல் சார் செப்டம்பர் 1க்கு அப்புறம் நான் சொல்றேன். நீ ஜஸ்ட் ஒன் கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கோ. நம்ம ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் பண்ணுவோம் ஓகேவா? நீ வரலாம் நீ வரலாம் அப்படின்னா தமிழ்ல எல்லாமே இருக்கும். ஒரே பையன் கூட ஒரு வெப்சைட்ல வாட்ஸ்அப்ல போட்டுட்டு யூ கேன் கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன். எடுத்தோம்னா ஒரு பையன் உட்கார்ந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும். இது எல்லாமே வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. சஞ்சய்க்கோ தமிழோ இல்லை புக்கோ யாராவது உட்காந்துங்கன்னா எல்லாத்தையும் கெட் பண்ணுறோம். அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பர் அந்த பண்ணுறாங்க ஓகேவா? அதில் எடுக்கலாம் அப்ஜெக்டிவ்ஸ் பெனிஃபிஷியரிஸ் அப்ளிகேஷன் மாஸ்டர் அதை வச்சுக்கோ ஓகேவா? 8 tools யூஸ் பண்ணினாலும் இந்த மாதிரி அது யூஸ் புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது ஓகேவா? ஏரியல் ஸ்கூல் மென்டார்ஷிப் யூ கேன் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். அது ஒரு ப்ரொஃபைல் அட் தி எண்ட் ஐ வில் கிவ் சர்டிஃபிகேட் ஆல்சோ ஓகேவா? யூ கேன் டேக் இட் ஆஸ் அந்த அதில் போகும் இந்த விஷயம் ஸ்மார்ட் இந்தியா ஹேஷ்டாக் யூஸ் பண்ணாங்க மினிமம் 2 டீம் மாதிரி மினிமம் நான் சொன்னது எல்லாரும் நீங்க சந்தோஷம் ஓகேவா? 2 டீம் மாதிரி ஏது வருது புரியுதுதான்? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதா? அதோட நியூ ஏடிஎம் கோஆர்டினேட்டர் ஷெட்யூல்ட் ஆக்டிவிட்டீஸ் சாட்டர்டே ஏடிஎல்ஸ் ஐஏஎஸ் அம்பாசிடர்ஸ் அசைன் கோஆர்டினேட்டர் அதனால ஒரு கோஆர்டினேட்டர் இதெல்லாம் வந்து பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம பண்ணிட்டு ஒரு புதுசாக ஒரு இதை பற்றி சொல்றாங்க. ஓகே நான் அவங்க வீடியோ பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே ஒரு
but it goes up to 1 hour after. Okay. கட் பண்ணிடுங்க.